அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம கேட்க போவது மேகா பாண்டிச்செல்வம் அவர்கள் எழுதிய விதி கட்டிய காதல் கதையின் 8வது அத்தியாயம். இந்த கதையின் குரலாக நான் உங்கள் ஆத்யா. இந்த கதையை தொடர்ச்சியாக கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாருங்கள் இன்றைய அத்தியாயத்திற்குள் நுழைவோம். அந்த இரவு உலகம் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் 2 மனங்கள் ஒரே கனவுக்குள் விழித்துக் கொண்டிருந்தன. இது சாதாரண கனவா, இல்ல பல பிறவிகள் கடந்து திரும்பி வந்த விதியின் அழைப்பா? பழங்கால தமிழ் மொழி, இளவரசன் இளவரசிகள், மறைக்கப்பட்ட பெயர்கள், மறுக்க முடியாத உறவுகள். இதை கவனமாக கேளுங்கள். வரப்போகும் சம்பவங்கள் அவர்கள் வாழ்க்கையே மாற்றப் போகிறது. அந்த இரவு வீடு முழுக்க ஆழ்ந்த நிசப்தம். அனைவரும் தூக்கத்தில் மூழ்கியிருந்த நேரம். சிவாஞ்ச் ஒரு கனவுக்குள் மூழ்கினான். அந்த கனவில் அவன் இன்றைய சிவாஞ்ச் இல்லை, பழைய கால ராஜ குடும்பம் உடை அணிந்த ஒரு இளவரசன். அவனுடைய பெயர் மகாதேவ். கனவில் சிவாஞ்சின் பக்கத்தில் இன்னொரு இளைஞன். அவனும் ஒரு ராஜ்ய ஊழியர்களின் குடும்பத்தை சார்ந்தவன். அந்த இளைஞன் மகாதேவை பார்த்து பண்டைய தமிழ் மொழியில் கேட்டான், தேவா, நீ ராஜகுமாரி திரிபுர சுந்தரியை காதலிக்கிறாயா என்று அந்த இளைஞன் கேட்டான். அந்த வார்த்தைகள் சிவாஞ்சின் கனவுக்குள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. சிவாஞ்சிடம் பேசிக் கொண்டிருந்த அந்த இளைஞன் மற்றொரு இளைஞனிடம் பேசும் தருணத்தில் சிவாஞ்ச் அவனிடம் பேசிக் கொண்டிருந்த அந்த இளைஞனின் முகத்தை தெளிவாக பார்த்தான். அந்த நொடியிலே சிவாஞ்ச் திடுக்கிட்டு கனவிலிருந்து விழித்துக் கொண்டான். என்ன இது, என் கனவுல வாசுவ பார்த்தேனே என்று தனக்குள்ளே சிவாஞ்ச் கேட்டுக்கொண்டான். குழப்பம் நிறைந்த மனதோடு படுக்கையில் உட்கார்ந்தான் சிவாஞ்ச். அதே நேரம் வாசுவும் ஒரு கனவில் மூழ்கியிருந்தான். அந்த கனவில் அவன் முன்னால் ஒரு இளவரசன். அந்த உடை, அந்த தோற்றம் பார்த்தாலே பழங்கால அரச குடும்பம் என்று சொல்ற மாதிரி இருந்தது. பின்பு வாசு தன்னைத்தானே பார்த்து கொண்டான். அப்பொழுது அவனுடைய உடை ஒரு ராஜ்ய ஊழியர்களின் குடும்பத்தை சேர்ந்தவன் போல இருந்தது. வாசு என்பது இப்பிறவியின் பெயர். கடந்த கால பிறவியின் பெயர் விஷ்ணு. அந்த இளவரசன் விஷ்ணுவை பார்த்து பழங்கால தமிழில் கேட்டான், விஷ்ணு, என் காதல் கதையை விடு, உன்னை பற்றி சொல். நீ தாமரை செல்வியை காதலிக்கிறாயா? உன் கண்கள் எப்பொழுதும் அந்த பெண்ணை சுற்றி கொண்டே இருக்குதே என்று இளவரசன் விஷ்ணுவை பார்த்து கேட்டான். அதற்கு விஷ்ணு, இப்பிறவியின் பெயர் வாசு. அவன் மனதோடு பதில் சொன்னான், தேவா, எனக்கு உறுதியா தெரியல. ஆனால் அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவளோடு இன்னும் அதிக நேரம் இருக்கணும் என்று மனது சொல்கிறது. என் கண்களும் என் மனசும் அவள் போகும் எல்லா இடத்திற்கும் அவளை தொடர்கிறது என்று விஷ்ணு மனதுக்குள் நினைத்து கொண்டான். அந்த கனவில் வாசு அந்த இளவரசனுடைய முகத்தை தெளிவாக பார்த்ததும் அவனுக்கு உடம்பு முழுக்க சிலிர்த்தது. அது சிவாஞ்ச், ஆனால் பழங்கால இளவரசன் உடையில். வாசு அதிர்ச்சியோடு கனவிலிருந்து விழித்துக் கொண்டு படுக்கையில் உட்கார்ந்தான். வாசு திடீரென்று படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்த அந்த சத்தத்தில் சிவாஞ்ச் திரும்பி பார்த்து வாசுவிடம் கேட்டான், என்னடா ஆச்சு என்று. வாசு சின்ன சிரிப்போடு, டேய், நான் கனவுல உன்னை பார்த்தேன், ஆனா நீ ஒரு இளவரசன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்த என்று சிரித்து கொண்டே சொன்னான் வாசு. பிறகு வாசு சிவாஞ்சை கிண்டல் பண்ணி பேச ஆரம்பித்தான். நீ எப்பவும் உன் கனவுகளை பற்றி பேசுவ. இப்போ எனக்கும் அதே மாதிரி ராஜா ராணி கால கனவு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 2 பேரும் பழங்கால தமிழ்ல பேசிட்டு இருந்தோம். நான் உன்னை தேவனு கூப்பிட்டேன். நீ என்ன என்று
வாசு அந்த பெயரை சொல்ல வாய் திறக்கும் முன் சிவாஞ்ச் திடீரென்று சொன்னான். நான் உன்னை விஷ்ணுன்னு கூப்பிட்டேன் என்று சிவாஞ்ச் முடித்ததும் அந்த வார்த்தையை கேட்ட விஷ்ணுவின் முகம் மாறிவிட்டது. அவன் மிக தீவிரமான குரலில் சிவாஞ்சிடம் கேட்டான். இது உனக்கு எப்படி தெரியும் சிவா என்று. சிவாஞ்ச் ஆழமாக மூச்சு இழுத்தான். பிறகு அவன் பேச ஆரம்பித்தான். இதுவரைக்கும் எனக்கு வந்த எல்லா கனவையும் சாதாரண கனவுதான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீயும் அதே பெயரை சொன்னப்போ இது நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒண்ணுன்னு எனக்கு தோணுது என்று சிவாஞ்ச் சொன்னான். பிறகு சிவாஞ்ச் தொடர்ந்தான். இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? ஏன் எனக்கு திரும்ப திரும்ப இதே மாதிரி கனவுகள் வருது? இந்த கனவு உண்மைனா அது என்னிடம் என்ன செய்ய சொல்லுது என்று சிவாஞ்ச் கேட்டான். அதற்கு வாசு சிறிது நேரம் யோசித்து பிறகு பேச ஆரம்பித்தான். நம்ம ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து இதை கேட்டு பார்க்கலாம். நேரம் காலம் கணிக்கிற ஒரு ஜோதிடரை என்று வாசு சொன்னான். அதற்கு சிவாஞ்ச் உடனே சொன்னான். ஜோதிடர் எல்லாம் மக்களை ஏமாத்துற வியாபாரம் தான். தோஷம் இருக்கு, பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி பணம் பறிக்கிறது என்று சிவாஞ்ச் வாசுவிடம் சொன்னான். அதற்கு வாசு அமைதியாக பேச ஆரம்பித்தான். இதுவரைக்கும் நீ முந்தைய பிறவி அடுத்த பிறவி எல்லாம் கற்பனைன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் உன்னை சிந்திக்க வச்சிருக்கே, இது உண்மையா இருக்குமோ என்று என்று வாசு சிவாஞ்சிடம் சொன்னான். அதற்கு சிவாஞ்ச் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பேச ஆரம்பித்தான். சரி வாசு, ஒரு நல்ல ஜோதிடரா பாரு, போய் சந்திக்கலாம் என்று சிவாஞ்ச் வாசுவிடம் சொன்னான். அதற்கு வாசு, நான் அம்மாவையும் சுஹாசினி ஆண்டிட்டா கேட்டு பார்க்கிறேன் என்று வாசு சிவாஞ்சிடம் சொன்னான். சிவாஞ்ச் மெதுவாக தலையசைத்தான். அப்பொழுது கடிகாரம் காலை 5 மணியை காட்டியது. இருவரும் விடியற் காலையிலே எழுந்து விட்டார்கள். அந்த நாள் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். அதனால் சீக்கிரமே குளித்து தயாராக ஆரம்பித்தார்கள். வீடு முழுக்க பரபரப்பு, ஆர்வம், பக்தி நிறைந்திருந்தது. ஆனால் அந்த 2 கனவுகள் மௌனமாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தன. இது வெறும் கனவல்ல, விதியின் அழைப்பு என்று. அந்த நாள் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்க போகும் மிக முக்கியமான நாள். காலை வேளை. அந்த நாளுக்கேற்ற மாதிரி வீடே ஒரு தெய்வீகமான அலையில் மிளர்ந்து கொண்டிருந்தது. இஷிதாவின் அறையில் மித்ரா காலையில் சாதாரணமான சுடிதார் போட்டுக்கிட்டு நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த இஷிதா உடனே சொன்னாள், இன்னைக்கு சுடிதார் வேண்டாம், சாரி தான் போடணும். இது ரொம்ப முக்கியமான திருவிழா நாள் என்று இஷிதா மித்ராவிடம் சொன்னாள். மித்ரா சின்ன புன்னகையோடு இஷிதாவிடம் சொன்னாள், எனக்கு சாரி கட்ட தெரியாது, மேலும் என்னிடம் சாரியும் இல்லையே என்று மித்ரா இஷிதாவிடம் சொன்னாள். அதற்கு இஷிதா சிரிச்சுக்கிட்டே, என்னிடம் நிறைய சாரி இருக்கு, உனக்கு பிடிச்ச கலரை நீயே சூஸ் பண்ணிக்கோ, என் பிளவுஸ் உனக்கு ஃபிட் ஆகும், சாரிய நானும் லக்ஷ்மியும் உனக்கு கட்டி விடுறோம் என்று இஷிதா மித்ராவிடம் சொன்னாள். மித்ரா சரி என்று சொல்லி இஷிதாவின் புடவைகளை ஒவ்வொன்றாக பார்த்தாள். அதில் ஒரு ஊதா நிற தங்க ஜரிகை கொண்ட புடவையை எடுத்து வைத்தாள் மித்ரா. அதற்கு பிறகு இஷிதாவும் லக்ஷ்மியும் சேர்ந்து மித்ராவிற்கு புடவை கட்டி விட்டார்கள். அதே நேரத்தில் லக்ஷ்மி பிளவுஸும் உள்பாவடையும் போட்டுக்கிட்டு சாரி கட்ட ஆரம்பித்தாள். அப்பொழுது பாத்ரூமில் இருந்து வெளிவந்த இஷிதாவும் பிளவுஸும் உள்பாவடையும் போட்டுக்கிட்டு வந்தாள். லக்ஷ்மி சாரி கட்டுவதை பார்த்ததும் இஷிதா சின்ன குறும்பு சிரிப்போடு லக்ஷ்மியின் இடுப்பில் லக்ஷ்மிக்கு இருக்கிற பெரிய மச்சம் இருக்கும் இடத்துல ஒரு சின்ன கிள்ளு வைத்தாள் இஷிதா. அதை உணர்ந்த லக்ஷ்மி திரும்பி பார்த்து இஷிதாவிடம், ஏய், நீ எப்பவும் ஒரு பொறுக்கி மாதிரி நடந்துக்கிற, நான் சாரி கட்டும் போதெல்லாம் இதே வேலைதான் உனக்கு,
என்று லக்ஷ்மி இஷிதாவிடம் சொன்னாள். இஷிதா அதை கேட்டு சிரித்து கொண்டே அவளுடைய சாரியை கட்ட ஆரம்பித்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு லக்ஷ்மி கரும்பச்சையில் தங்க ஜரிகை சாரி கட்டியிருந்தாள். இஷிதா பளிச்சென்ற சிவப்பில் தங்க ஜரிகை சாரி கட்டியிருந்தாள். மித்ரா ஊதாவில் தங்க ஜரிகை சாரி கட்டியிருந்தாள். 3 பேரும் தேவதைகள் மாதிரி அழகாக ஜொலித்துக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு பக்கம் 3 ஆண்களும் பாரம்பரிய தமிழ் உடையை அணிந்தார்கள். விக்ரம் ஊதா நிற காலர்லெஸ் லினின் ஷர்ட் மற்றும் தங்க ஜரிகை பார்டர் கொண்ட வெள்ளை வேட்டி அணிந்திருந்தான். வாசு பச்சை நிற காலர்லெஸ் லினின் ஷர்ட் மற்றும் தங்க ஜரிகை பார்டர் கொண்ட வெள்ளை வேட்டி அணிந்திருந்தான். சிவாஞ்ச் வெள்ளை லினின் ஷர்ட் மற்றும் தங்க ஜரிகை பார்டர் கொண்ட வெள்ளை வேட்டி அணிந்திருந்தான். சிவாஞ்ச் அந்த பாரம்பரிய தமிழ் உடையில் ரொம்ப ஆண்மையோடும் அழகோடும் இருந்தான். ஒரு தமிழ் திருமணத்தில் மாப்பிள்ளை எப்படி இருப்பானோ அப்படியே இருந்தான் சிவாஞ்ச். அனைவரும் அழகாக உடை அணிந்து ஹாலுக்கு வந்தார்கள். 3 ஆண்களும் சிவாஞ்ச், விக்ரம், வாசு சோஃபாவில் உட்கார்ந்து பெண்கள் வருவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து 3 பெண்களும் படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கினார்கள். அந்த காட்சியை பார்த்ததும் 3 ஆண்களுடைய கண்களும் அகலமாக விரிந்து விட்டது. ஒரு நிமிடம் 3 ஆண்களும் பெண்களை பார்த்து அப்படியே அவர்களின் அழகில் உறைந்து விட்டார்கள். சிவாஞ்ச் இஷிதாவை புடவையில் பார்த்த அந்த நொடி அவனுக்கு மூச்சு நின்று போன மாதிரி ஆனது. இதுவரை சுடிதார் தாவணியில் பார்த்தவன் இஷிதாவை புடவையில் முதல் முறையாக பார்த்தான். அந்த சிவப்பு புடவையில் இஷிதா அப்படியே ஒரு ஓவியம் போல இருந்தாள். ஆனால் அந்த உணர்ச்சியை சிவாஞ்ச் அவன் முகத்தில் காட்டவே இல்லை. மறுபக்கம் வாசு லக்ஷ்மியை புடவையில் பார்த்த உடனே லக்ஷ்மியின் அழகில் வாசு முழுக்க மயங்கி போய்விட்டான். அவனுடைய கண்கள் நீண்ட நேரமாக லக்ஷ்மியை விட்டு விலகவே இல்லை. அதை கவனித்த லக்ஷ்மி வாசுவை மனதுக்குள் திட்டினாள். ஆனால் வாசு அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்ததால் வெக்கத்தில் லக்ஷ்மியின் கன்னங்கள் சிவப்பு நிறமாக மாறின. இன்னொரு பக்கம் விக்ரம் நேரே மித்ராவிடம் சென்று, மித்து, இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்று விக்ரம் மித்ராவிடம் சொன்னான். அதை கேட்ட மித்ரா சின்ன வெக்க சிரிப்போடு தேங்க்ஸ் என்று சொன்னாள். பாரம்பரிய தமிழர்களின் உடையான வேட்டி சட்டையை அணிந்திருந்த 3 ஆண்களையும் மற்றும் புடவையை அணிந்திருந்த 3 பெண்களையும் பார்த்து தேவகி சொன்னார், எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க என்று. பின்பு அவர் கருப்பு மையை எடுத்து ஒவ்வொருத்தருக்கு காதுக்கு பின்னால் ஒரு பொட்டு வைத்தார். யாருக்கனும் படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர்களை தேவகி ஆசிர்வதித்தார். அந்த வீடு முழுக்க அழகு, அன்பான பார்வைகள், மௌனமான உணர்வுகளோடு நிறைந்திருந்தது. திருக்கல்யாணம் நடக்க போகும் அந்த நாளில் விதியும் மௌனமாக தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தது. கோயிலுக்கு போக எல்லோரும் தயாராகி கொண்டிருந்த நேரம் வீட்டில் ஒரு பரபரப்பு. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பதால் அந்த நாளே ஒரு புனிதமான உணர்வை சுமந்து கொண்டிருந்தது. 2 கனவுகள், ஒரே உண்மை. 2 நண்பர்கள், ஒரே கடந்த காலம். இது வெறும் கனவில்ல. விதி மௌனமாக தன் பாதையை கட்ட ஆரம்பித்திருக்கிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்க போகும் அந்த புனித நாளில் அவர்களின் வாழ்க்கையில் என்ன திருப்பம் காத்திருக்கிறது? இந்த கனவுகளின் அர்த்தம் என்ன? முந்தைய பிறவிகளின் உண்மை வெளிவருமா? காதலா, கடமையா? அவர்கள் எதை தேர்ந்தெடுப்பார்கள்? அடுத்த அத்தியாயத்தில் இதற்கான பதிலை பார்ப்போம். இந்த கதை உங்க மனசுக்குள்ள ஒரு நொடி நின்றிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த இடத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதையின் அடுத்த மௌனத்தையும் அடுத்த சந்திப்பையும்
மிஸ் பண்ணக்கூடாதுன்னா எம்பி ஆடியோ நாவல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது கேட்கும் கதை அல்ல, உணரும் அனுபவம். அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆத்யா.